கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தேர்தல் முடிவுகள் வெளியாகி பாஜக தனிப்பெரும்பான்மையை இழந்ததுமே நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவை இந்தியா கூட்டணி பக்கம் இழுக்க சரத்பவார் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவல் தேசிய அரசியலை சூடு பிடிக்க வைக்க ஒட்டுமொத்த கவனமும் நிதிஷ்குமார் மீதும் சந்திரபாபு நாயுடு மீதும் தான் இருந்தது. இந்த சூழலில் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்க பீகாரில் இருந்து விமானத்தில் நிதிஷ்குமார் புறப்பட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற தேஜஸ்வி யாதவும் அதே விமானத்தில் பயணிக்க நிதிஷ்குமாரின் ரூட்டு மாறுமா என எதிர்பார்ப்பு எகிரியது. விமானத்தில் ஏறும்போது ஒருவர் பின் ஒருவர் என இருக்கையில் அமர்ந்திருந்தவர்கள் நடுவானில் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் அருகருகே அமர்ந்திருந்தது இன்னும் அரசியல் களத்தை பரபரப்பிற்கு உள்ளாக்கியது. பீகாரில் இருந்து விமானம் டெல்லி வந்து சேருவதற்குள் பல யூகங்கள் கிளம்ப டெல்லி வந்த இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தங்கள் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு சென்று விட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு 16 எம்பிக்களையும் நிதிஷ்குமார் 12 எம்பிக்களையும் வைத்திருக்கும் நிலையில் இருவரும் பாஜகவிடம் வைத்த டிமாண்ட் குறித்த தகவலும் வெளியானது. மத்திய அமைச்சரவையில் முக்கியமான துறைகளை குறிவைக்கும் சந்திரபாபு நாயுடு 5 கேபினட்டோடு சேர்த்து 3 இணையமைச்சர் பதவிகள் மட்டும் இல்லாமல் மக்களவையின் சபாநாயகர் பதவியையும் கேட்டதாக கூறப்பட்டது. அதே போல நிதிஷ்குமாரும் 3 கேபினட் பதவிகளை கேட்டதோடு பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, குமாரசாமி, பவன் கல்யாண் உள்ளிட்ட 14 கூட்டணி கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளித்து கடிதம் வழங்கினர். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி பிரதமராக நரேந்திர மோடியை ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் முடிந்ததுமே குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க மோடி உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரின் ஆதரவு கடிதத்தோடு வரும் 7ஆம் தேதி குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமையன்று நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொள்வார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக ஆட்சி அமைக்க உரிமை கோர ஏதுவாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை நரேந்திர மோடி வழங்கிய நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் காபந்து பிரதமராக நீடிக்க மோடியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாஜகவிற்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காத நிலையில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஆதரவோடு 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.